Hi friends, welcome to our channel Easy and Tricks. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு புது கோர்ஸ்க்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. ஸோ இது ஆல்ரெடி ஒரு 2 years பேக் நான் பண்ண ஒரு கோர்ஸ் ஓகேங்களா, ஜென்ரல் சயின்ஸ் பெய்டு கோர்ஸ் ஓகேங்களா. ஸோ பேட்ச் 7 வரைக்கும் போயிருந்தது. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால அகெயின் பேட்ச் 8 நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே மெயினாக ஜென்ரல் சயின்ஸில் பேட்ச் 8 நான் இன்னைக்கு லான்ச் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கான டேட் என்ன, இதுக்கான என்டையர் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி ஷெட்யூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மறக்காம இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஈஸி அண்ட் ட்ரிக்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு கோர்ஸ் தான் இந்த ஜென்ரல் சயின்ஸ் கோர்ஸ் ஓகேங்களா. ஸோ 2 years பேக் இந்த கோர்ஸ் ஒரு 7 பேட்சஸ் கிட்ட போயிருந்தது. ஆஃப்டர் 2 years பிரேக் அகெயின் இப்போ நான் யூடியூப்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணீங்களாமா முன்னாடி, அந்த கோர்ஸ் இப்போ கிடைக்குமா, அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்காகவே மெயினாக பேட்ச் 8 கோர்ஸை நான் லான்ச் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸ்க்கான என்டையர் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வழக்கம் போல் ஒரு 20 day கோர்ஸ் ஓகேங்களா. ஒரு 20 day கோர்ஸ் அடுத்த வீக் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 6 ஜூலை 25 ஓகேவா. ஒரு 20 days கோர்ஸ். மெயினாக இது எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் வரிசையாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மெயினாக இப்போ சிடிஎஸ் எக்ஸாம் அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம்ஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு பிறகு ரயில்வே எக்ஸாம் கரெக்டாக. ஸோ ரயில்வேலையுமே என்டிபிசி எக்ஸாம் ஆகட்டும் அதே மாதிரி குரூப் டி ஆகட்டும். இப்போ நான் லாஸ்ட் வீக் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேனே அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இல்லைங்களா, ஏஎல்பி ஆகட்டும் அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கம்பல்சரி செக்ஷன் மாதிரி கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் டிஆர்பிலேருந்து டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்குமே இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைம் நான் இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணும்போது 7 பேட்சுமே டெட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் டெட் எக்ஸாமும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெட் எக்ஸாமுக்கும் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. மற்றபடி ஜென்ரல் சயின்ஸ் எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வருதோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த கோர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஜென்ரலாக என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6th to 10th வரைக்குமான ஜென்ரல் சயின்ஸ் டாபிக்ஸ், அதாவது உங்களுக்கு சமச்சீரும் சரி ஃபார் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு சமச்சீர் சிலபஸ்லேருந்து கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ சமச்சீரும் சரி என்சிஆர்டி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு என்சிஆர்டி இதுவுமே உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு மெர்ஜ்டு கோர்ஸாக தான் இந்த ஜென்ரல் சயின்ஸ் கோர்ஸை நம்ம நடத்திட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 6th 7th 8th 9th 10th அந்த மாதிரி ரொம்ப போட்டு திணிக்காம 10th பேஸ் பண்ணி அதுக்கான ப்ரீரிக்யூசிட் டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் 6th இந்த பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு கன்சாலிடேட்டட் கோர்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருக்கிற பட்சத்தில் நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் ஃபீட்பேக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஃபீட்பேக்ஸ்ன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா. நான் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அல்லது மேலே கார்டில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்குள்ளே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். என்னோட ஓல்டு பெய்டு கோர்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ் ஃபீட்பேக்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ கோர்ஸ்க்கான ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 799 rupees சரிங்களா. அதுவும் ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 days நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா 100 rupees ஆஃபர் இருக்கும். ஸோ 699 நீங்க இந்த கோர்ஸை நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம் சரிங்களா. எப்படி என்ரோல் பண்றது அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டீட்டெயில் ஷேர் பண்றேன் ஓகேங்களா. 9003403470 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி டவுட் கிளியர் அண்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். ஒன்ஸ் நீங்க கோர்ஸ் என்ரோல் பண்ணீங்க, எந்த கோர்ஸ்னாலும் சரிதான், இதுக்கு முன்னாடியுமே அதே மாதிரி தான், எந்த கோர்ஸ் நீங்க என்ரோல் பண்ணாலுமே சரிதான், டவுட் கிளியர் அண்ட் சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. விச் மீன்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி விட்டுருவேன். நீங்க உங்களோட
சக ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க என்கேஜ் பண்ணிக்கலாம். ஆர் என்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என்கிட்ட கூட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன். மெயினா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கூட நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி மெயினா எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சா தான் இருக்கும். கான்செப்ட் பேஸ்ட் கிளாஸஸா தான் இருக்கும். எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் அப்ரோச் விச் மீன்ஸ் உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, நான் எனக்கு சிக்ஸ்த்தில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப அக்குவேர் ஆணிவேரா வேணும் அப்படிங்கிற எதிர்பார்க்குற இதுல இது இருக்கு. அது எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் அப்ரோச் தான் மெயினா ஃபார் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட கோர்ஸ் தான் அது. இன்கேஸ் இல்லை எனக்கு நான் சிபிஎஸ்சி 6th படிக்கிறேன் மேம், சிபிஎஸ்சி 10th படிக்கிறேன், அதுல எனக்கு கிளாஸுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க எந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுக்கும் நான் ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்றேன். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தக்கன நம்ம ஷெட்யூல் போட்டுக்கலாம். அது தனியான ஒரு கிளாஸ் தான். அதுவும் இந்த கிளாஸ்க்குமே உங்களுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. புரியுதா? இது மெயினா கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் சரி, உங்களுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஆன்லைன் கிளாஸுமே எடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுதான் மெயினா. ஸோ நான் தான் டீச் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கு. ஓகே, அதே மாதிரி டவுட் கிளியரன்ஸ் சப்போர்ட்டை நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலமா கிளியர் பண்றோம். ஓகே, ஸோ மற்றபடி வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட நீங்க என்ன கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் நான் அலோவ் பண்றேன் இந்த பேட்ச்ல. ஓகேங்களா? அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, கிட்டத்தட்ட 1 வீக் இருக்கு. இன்னைக்கு மண்டேங்கிறதுனால நெக்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ நீங்க லிமிடெட் சீட்ஸ் தான். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாவே அப்ளை பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிளாஸ்க்கான ஷெட்யூல் பார்க்கலாம். இந்த 20 டேஸ் என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 3 இது உண்டு இல்லைங்களா? ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை 3 செக்ஷன்ஸா நீங்க பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயோ, அதாவது லைஃப் சயின்ஸ். என்சிஆர்டியில் சொல்லணும்னா லைஃப் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 6ல இருந்து ஜூலை 12 வரை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டே மெஷர்மெண்ட்ஸ், செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், மோஷன், ப்ரெஷர், லாஸ் ஆஃப் மோஷன், இதெல்லாத்தையும் பற்றி படிப்போம். தேர்ட் டே பார்த்தீங்கன்னா தெர்மல் பிசிக்ஸ், அப்புறம் ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, அக்கௌஸ்டிக்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிசம், நியூக்ளியர் பிசிக்ஸ். இது ரெண்டுமே ப்ராட் டாபிக்ஸ் தான். இது ரெண்டுமே சேர்ந்து ஜூலை 12 பார்க்குற மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜூலை 13ல இருந்து ஜூலை 18க்குள்ள. ஓகேங்களா? மேட்டர் அரௌண்ட் அஸ் தான் மெயின் கான்செப்டே. அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அப்புறம் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட் கெமிஸ்ட்ரியில் இல்லைங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஜூலை 13ல இருந்து ஜூலை 18 கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பயோ, அதாவது லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 19ல இருந்து ஜூலை 25 செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், பிளான்ட் பிசியாலஜி, animal physiology, world of microbes, transportation in plants and animals, reproduction and hormones in plants and animals, அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஜெனடிக்ஸ். இது ரெண்டுமே ஒரே நாளில் பார்ப்போம். ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதே நேரம் ஹார்மோன்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதுவுமே நம்ம ஒரே நாள் பார்க்குற மாதிரி வரும் ஜூலை 24. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் நேம் தான் நான் கொடுத்துருப்பேனே தவிர உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th பேஸ் பண்ணி 6th 7th 8th 9th என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே 10th சிலபஸை பேஸ் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஷார்ட்டா 6th இருந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி வரும் டில் 10th வரை. ஓகேங்களா? சரியா? ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கோர்ஸ்க்கான ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா 9003403470 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க ஹெல்ப் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான். லிமிடெட் சீட் தான். ஸோ சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.